அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் காரியம் பார்த்தீங்கன்னா, எனக்காகவே. சரி, இந்த காரியத்தை குறித்து நாம் சங்கீதம் 138 அதிகாரத்தில் 8வது வசனத்தை காண்போம். இங்கு பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெய்ல விடாதிருப்பீராக. இங்கே ஏன் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ஒரு சுயமாக தோணுது இல்லையா? இப்போது தாவீது கேட்கிற காரியம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றால் நமக்கு இது சுயமாக தெரியும். அவருடைய விசுவாசமும் தேவன் மீது வைத்திருக்கிற வைராக்கியமான விசுவாசம் சொல்லலாம். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா, தாவீது கூறின அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ரட்சிப்பு என்பது கிடைக்கவில்லை, விடுதலை, இந்த உலகத்திலிருந்து ஒரு விடுதலை அவங்களுக்கு கிடைக்கல. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவர் வைராக்கிய விசுவாசத்தினால் சொன்னார். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. இப்போ நம்ம கூட என்ன சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவை சொன்னால் அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். உண்மைதான். ஆனால் அந்த ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அநேக ஸ்தலங்களை நம்ம காண்போம். சிலுவையில் இரத்தத்தோடு ஒரு தொங்குகிறதை நமக்கு மாத்திரமல்ல, காண்கிற எல்லோர்களும், அது எந்த காரியமானாலும் அவரை காண்கிற எல்லோரும் என் பாவங்களுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார் என்று அறியும்படியாகவே, அது அநேகருக்கு முன்பாகவும் அந்த சிலுவையில் தொங்கப்படுற அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக தான் அநேக ஸ்தலத்தில் அது வைக்கப்பட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போது யாருக்காக ரத்தம் சிந்தினார்? எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நம்ம சொல்கிறோம். இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வருகையின் போது நானும் அவரோட சென்று விடுவேன், நானும் அவரோட போவேன். இப்பவும் பாருங்க, நாங்கள் எல்லோரும் இந்த வார்த்தை வரல பார்த்தீங்களா? இது ஒரு விசுவாசம்தான், மெய்யாகவே இது விசுவாசம்தான். ஏனென்றால் வெளிப்படுத்தல சொல்கிறாரு, அவனவன் செய்த கிரிகளின்படி அவனுக்காக நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்கிறாரு. இது மெய்யான ஒரு விசுவாசம்தான். ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரு போதனையை அநேக சத்தியங்கள் மூலியமாக நமக்கு வெளிப்படுத்தின காரியம் பார்த்தீங்கன்னா, உங்கள் சத்ருவை சிநேகிங்கள்னு சொல்கிறாரு. ஏன் சிநேகின்னு சொல்கிறாருன்னா, உனக்கு சத்ருவாக உனக்கு எதிராக ஒருவன் எழும்புகிறான் என்றால் அவன் மீது நீ அன்பு செலுத்து. அப்படி அன்பு செலுத்தும் போது அவன் என்னவாக ஆவான் என்றால், உன் அன்பின் நிமித்தம் அவனும் ரட்சிப்புக்குள்ளாக வருவான். அப்படி அந்த ஆத்துமாக்களையும் உன் அன்பின் மூலமாக நீ ரட்சிப்புக்குள் கொண்டு வரலாம். அதனால் இந்த காரியத்திற்காக இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார் மாத்திரமல்ல, எங்களுக்காகன்னு வரும்போது தான் நம்முடைய ரட்சிப்புடைய காரியங்கள் நிறைவேறுவதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்பவும் கிரியை செய்யும். அதனால் இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார்ன்றது நமக்காகன்ற இந்த வார்த்தை வரும்போது மெய்யானமே கிறிஸ்துவுடைய சாயல் நம்மளிருந்து வார்த்தையின் மூலமாக வெளிப்படும். சரி, இதற்காக ஆவியானுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.